ஹலோ சோல்ஜர். பென்டன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் இந்த ஆர்மிட்ரிக்ஸ். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. இது நல்லா கெட்டது நல்லது நடக்கும், கெட்டது கெட்டது தான் கெட்டது நடக்கும். இந்த ஒரு காரணத்தால பல வில்லன்ஸ் வந்து இந்த ஆர்மிட்ரிக்ஸ் ஆட்டே பிளான் போடுவாங்க. பட் கடைசியாக கிடைக்காது. பென் தான் வச்சுக்கிட்டு மொத்த பொழந்துருப்பாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பட் உண்மை அப்படின்னா நல்ல ஆர்மிட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு கேடுகட்ட ஆர்மிட்ரிக்ஸும் இருக்கு. அதுவும் ஒரு கொடூரமான ஆர்மிட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. அதுதான் கார்னேஜ் ட்ரிக்ஸ். படுகொலை செய்யக்கூடிய கார்னேஜான ஒரு ட்ரிக்ஸ் தான் இந்த கார்னேஜ் ட்ரிக்ஸ். அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. இந்த ஆர்மிட்ரிக்ஸ் வந்து இன்னும் கொடூரமானது. இது யார்கிட்ட கிடைச்சது, இது கிடைச்ச யூனிவர்ஸ் என்ன, இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதான் இந்த நேரத்தில் பார்க்க போறோம். பேசாம வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பென்டன் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் பென்டன் ஃபேன்ஸோ இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்பெல்லாம் பென்டன் ஃபேன்ஸ் பார்க்கவும் கஷ்டமா தான் இருக்குது. அதாவது பென்டன் ரீல்ஸை பார்க்க கஷ்டமா இருக்குது. எனக்கு என் கண்ணில் படிச்சாதான் வந்து நான் அதாவது ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பென்டன் ஃபாலோ பண்ணுங்க, பென்டன் பாருங்க அப்படின்ட்டு. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பென்டன் கதை இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. கதைய தொடக்கத்துல ஹாஸ்மித் தன்னோட இடத்துக்குள்ள ஒரு நாசக்கார செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த ஹாஸ்மித் மற்ற ஹாஸ்மித் மாதிரி கிடையாது. இந்த யூனிவர்ஸ் இருக்கிறவர் ரொம்பவே கொடூரமான ஒருத்தர். அதுக்கும் மேல ரொம்பவே கிறுக்குத்தனம் பிடிச்ச சைக்கோ ஆனவன். முழுக்கவே கொடூர எண்ணம் கொண்ட இந்த ஹாஸ்மித் தன் நாசக்கார செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சரியான நேரத்துல யாரோ கதவை தட்ட திடீர்னு கதவை உடைச்சுக்கிட்டு 2 பேர் நுழைஞ்சாங்க. ஒருத்தர் டெட்ரிக்ஸ், இன்னொருத்தர் வில்கேக்ஸ். இவங்க 2 பேர் இந்த கொடூர ஹாஸ்மித்தை பிடிக்க அவங்க முயற்சி பண்ண அதுக்குள்ள அவனே கழுத்தறுத்து இறந்து போயிருந்தான். கூடவே ஒரு லெட்டரோட. இப்போதைக்கு நான் இறந்து போயிருக்கலாம், ஆனா என் கூட சேர்ந்து இந்த யூனிவர்ஸ்ல மொத்த பேருமே சாக போறாங்க. நான் செஞ்சிருக்கிற இந்த விஷயத்தால இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிய போகுதுன்னு கொடூர எண்ணத்தோட அவன் லெட்டரை எழுதி வச்சிருந்தான். அவன் குறிப்பிட்டிருந்த அந்த கொடூரமான விஷயம் கார்னேஜ் ட்ரிக்ஸ். மறுபுறம் பென் தன்னோட வெக்கேஷனுக்காக தன்னோட கசினான கொன்னோடையும் கிராண்ட்பாவோடையும் வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் அவர் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வானத்தில் ஏதோ ஒன்று வர்றத கவனிக்கிறாரு. என்னது அப்படின்ட்டு அதை தேடி போக அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சு. பென் அதை எடுக்க போக தானா அதுவே ஒரு கையை ஒட்டிக்குச்சு. அது என்னது அப்படின்ட்டு அவர் எடுக்க முயற்சி பண்ண அந்த கொடூர கார்னேஜ் ட்ரிக்ஸே தானா ஈரினை செல் பண்ண ஆரம்பிச்சுது. பென் பயந்துருக்க அதுவே பென்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுது. திடீர்னு பென்னோட கைகள் நெருப்பா எரிய உடல் முழுக்க தீ பத்த ஆரம்பிக்குது. பென் பயந்து போயிருக்க திடீர்னு அவன் ஒரு கொடூரமான ஈரினா உருமாறி இருந்தான். அதுதான் ஹீட் பிளாஸ்ட். கொடூர முகத்தோட உடம்பு ஃபுல்லா தீ பத்திக்கிட்டு அந்த ஏலியன் கொடூரமா நின்னுகிட்டு இருக்க இந்த விஷயத்த தூரமா நின்று கோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. பென் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கோயின் பாத்துக்கிட்டு இருக்க அவ முன்னாடி கொடூரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த ஏலியன். திடீர்னு அவளோட தலையை பிடிச்சி அழுத்த ஆரம்பிச்சுது. ஹீட் பிளாஸ்ட் உடம்புல இருந்த நெருப்பால அவளோட முகம் எரிய ஆரம்பிச்சது. கோயின் கொடூரமா கத ஆரம்பிச்சா. ஆனா அவன் சத்தம் நிக்கிறதுக்குள்ளேயே ஹீட் பிளாஸ்ட் அவன் தலையை நசக்கி கொன்னுடுது. கோயின் அங்கே இருந்து போயிருக்க திடீர்னு பென் பழையபடி உருமாறுறாரு. தன் கசின் மேல அவளுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் தன் கசினை நானே கொண்டுட்டோமே, எனக்கு என்ன ஆச்சு, ஏன் நடக்குது அப்படின்னு பென் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை தப்பிக்கணும்னா கிராண்ட்பா கிட்ட தான் போய் ஆகணும், கிராண்ட்பானை காப்பாத்துவாரு அப்படின்னு பென் கிராண்ட்பா தேடி ஓட இங்க என்னாச்சு அப்படின்னு கிராண்ட்பா முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன காப்பாத்த கிராண்ட்பா, எனக்கு என்னமோ ஆகுதுன்ட்டு பென் சொல்லிக்கிட்டு இருக்க தன்னோட அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க கார்னேஜ் ட்ரிக்ஸ் தயாரா இருந்துச்சு. பக்கத்து ஒரு ஆள் வந்த உடனே கார்னேஜ் ட்ரிக்ஸ் திடீர்னு அடுத்த இடம் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சது. பென்னை உருமாற்ற ஆரம்பிச்சது. திடீர்னு ஆர்மிட்ரிக்ஸ் சொல்லிற பென் எக்ஸரைட்டா உருமாறி இருந்தான். அதுவும் கொடூரமான எக்ஸரைட். பக்கத்துல கிராண்ட் பாக்கிறத பார்த்த உடனே அது திடீர்னு கிராண்ட்பாவை தாக்குச்சு. என்ன நடக்குதுன்னு புரியாம கிராண்ட்பா தவிச்சிக்கிட்டு இருக்க எக்ஸரைட் அவர் காலை பிடிச்சிட்டு வேக ஓடிட்டு இருந்துச்சு. அது போன வேகத்துல ஹோட்டல் சதறி கிராண்ட்பா கொடூரமாயி இறந்து போயிடுறாரு. எக்ஸரைட் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்க அவரோட கையில கிராண்ட்பாவோட வெட்டப்பட்ட கால் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கார்னேஜ் ட்ரிக்ஸ் ஏகப்பட்ட ஏழுங்களா உருமாறி ஊர்ல இருந்த மொத்த பேரையுமே கொடூரமா அது கொண்டுகிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட ஆட்களை அது வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு.
இந்த விஷயங்கள்லாம் பிளம்மர்ஸுக்கு தெரிய வருது. பூமியில ஏலியன்ஸ் நடமாட்டம் இருக்கு, ஏலியன்ஸ் பல பேரை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு பென்னை தடுக்கிறதுக்காக அவங்க அந்த இடத்துக்கு வந்து இருந்தாங்க. பிளம்மர்ஸுக்கு தெரியும் இது சாதாரண பிரச்சனை இல்ல, மிகப்பெரிய பிரச்சனை, இவனை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் பத்தாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் அவன் சூழ ஆரம்பிக்கிறாங்க. கார்னேஜ் கையில இருக்கிற பென்னை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. பல பேரை கொண்டு சார்ஜ் இல்லாம இருந்த அந்த கார்னேஜ் ட்ரிக்ஸ் திடீர்னு ஒரு ஏலியனா உருமாறுது. அதுதான் ஏலியன் எக்ஸ். ஏலியன் எக்ஸா மாறின அந்த கார்னேஜ் ட்ரிக்ஸ் அந்த இடத்துல இருந்த பிளம்மர்ஸ், ஹியூமன்ஸ், ட்ரீஸ், ஏன் எர்த், சோலார் சிஸ்டம், ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே அது மொத்தமா அழிச்சிடுது. இந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தர் கவனிக்கிறாரு, அவர்தான் ப்ரொஃபசர் பாரடாக்ஸ். இப்படியே போனா இந்த யூனிவர்ஸ் மட்டும் இல்ல மத்த யூனிவர்ஸ் அழிஞ்சிரும் அப்படின்னு மத்த யூனிவர்ஸ் அந்த பெட்டன்ஸ் எல்லாருமே இவர் ஒண்ணு சேர்க்கிறாரு இந்த கார்னேஜ் ட்ரிக்ஸை அழிக்கிறதுக்காக. எல்லாம் பெட்டனும் ஒண்ணு கூடி இவனை கண்டிப்பா அடிச்சிருவாங்கன்ட்டு ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் நினைச்சிருந்தாலும் கார்னேஜ் ட்ரிக்ஸ் சாதாரணது இல்ல, அதோட சக்தி அளவிட முடியாதது. தடுக்க வந்த மத்த யூனிவர்ஸ் சேர்ந்த பென்டன்ஸை அதை தாக்கி மொத்த பேரையும் வீழ்த்த இவனை வீழ்த்த சரியான பென்டன் வேரியன்ட் அங்க வந்திருந்தாரு. அவரு தான் பென் 10,000. இந்த பிரச்சனைன்றது பென்னால ஆனது இல்ல, இது ஆஸ்மித்தால ஆனது. இதனால இன்னொரு ஆஸ்மித்தால தான் தடுக்க முடியும் அப்படின்னு பென் 10,000 கூடவே ஆஸ்மித்தை கூட்டு வர சரியான நேரத்துல தான் கார்னேஜ் ட்ரிக்ஸ் சார்ஜ் இல்லாம இருந்தது. இதுதான் சரியான நேரம் அவனை தாக்குன்னு சொல்ல பென் 10,000 அட்டாமிக்ஸா மாறி அந்த கார்னேஜ் தாக்குறாரு. இதனால அந்த கார்னேஜ் போட்டிருந்த பென்னோட கை துண்டாயிடுது. இதோட கார்னேஜ் பிரச்சனையும் ஒழியுது. பட் கார்னேஜ் ஒழிஞ்சிருந்தாலும் அது பண்ணி வச்சிருந்த பிரச்சனைகள் ஒழியல. இன்னொரு காரணத்தினாலேயே ப்ரொஃபசர் பாரடாக்ஸும் பென் 10,000 சேர்ந்து ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த யூனிவர்ஸை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த யூனிவர்ஸ்ல குவென், கிராண்ட்பா, மற்ற ஆட்கள் இறந்து போயிருந்தாங்க. இதனாலேயே ஒரு கை இழந்த அந்த பெண்ணுக்கு ஆதரவனும் யாரும் இல்ல, ஃபேமிலினும் யாரும் இல்ல. தனித்தனியா அவன் டிராஜடியை அனுபவிச்சிருந்தான். காரணம் என்னதான் கார்னேஜ் அவனை விட்டு போயிருந்தாலும் அவன மனசுக்குள்ள கொடூரமான கார்னேஜ் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒவ்வொரு நாளும் அவன் மனசை சித்திரவதை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கொடூரமான லைஃபை அவன் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்த ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் நோட் பண்றாரு. நீ செஞ்ச தப்ப நீயே சரி செய்யலாம், என் கூட வானவர் டைம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அதுதான் கார்னேஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த டைம் லைன். கார்னேஜ் பூமியில வந்து விழுந்திருக்க கதையோட தொடக்கத்துல இருந்த மாதிரி பென் அதை எடுக்க வந்திருந்தான். அதை பார்த்து வளர்ந்த பென் அவன் தடுத்து நிறுத்தினா, வேணாம் இதை எடுக்காத, இதோட பக்கம் என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அந்த வளர்ந்த பென் அவங்க கிட்ட சொல்ல அவனை பார்த்து பயந்துட்டு சின்ன பென் பயந்து ஓடிடுறான். இந்த ஒரு காரணத்தினால அந்த டைம் லைன் அப்படியே அழிக்கப்படுது. பென் கார்னேஜ் எடுக்கவும் இல்லை, யாரையும் கொலை பண்ணவும் இல்லை, இந்த வளர்ந்த பெண்ணும் உருவாகவும் இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த கார்னேஜ் மாட்டிருந்த பென் அப்படியே காலத்தோட காலமா அழிஞ்சு போயிடுறான். இதோட இந்த கதையும் முடியுது. அடுத்தா பார்க்க போறது பிளட் ட்ரிக்ஸ். கதையோட தொடக்கத்துல இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்மித்தும் வில்காக்ஸும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் புது புது கேஜெட்ஸையும் புதிய அறிவு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வில்காக்ஸுக்குன்ட்டு ஒரு தனி திட்டம் இருந்துச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் தான் இனம் மட்டும் தான் பெரிய இனம், மற்ற இனங்களை அழிக்கணும், அதை கான்கர் பண்ணணுன்ட்டு தான் வில்காக்ஸ் பிளான் பண்ணியிருந்தான். இதனாலேயே சில இடங்களை அழிச்சு பல பேரை கொன்று அவங்களோட டிஎன்ஏ மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான். இதை புரிஞ்சுட்டு ஆஸ்மித் இவன் பண்றது சரியில்லை அப்படின்னு அதை தடுக்கணுன்றதுக்காக அந்த டிஎன்ஏ சாம்பிளுக்குள்ள ஒரு பாய்சனை கலந்துடுறாரு. இந்த விஷயம் வில்காக்ஸ் தெரிய வர இத்தனை நாள் நம்மளா இருந்த நீங்க என் திட்டத்துக்கு எது ஆயிட்டான்ட்டு ஆஸ்மித் அவர் அநேகமா கொண்டுடுறாரு. ஆஸ்மித் உருவாக்கிட்டு இருந்த ஆன்மிட்ரிக்ஸை இவர் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த முறை அவர் ஆஸ்மித் செஞ்சு வச்ச அலையால தன்னோட ஆராய்ச்சி மிகப்பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு, அதை பயன்படுத்தினா கொடூரமான வழியை கொடுக்கும் அப்படின்னு வில்காக்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால அதை சரி பண்றதுக்காக கொலை செய்யப்பட்ட ஆஸ்மித்தோட உடல்ல இருந்து அவரோட சதையை கிழிச்சு ஆன்மிட்ரிக்ஸை அவர் உருவாக்குறாரு. இதுதான் பிளட் ட்ரிக்ஸ். இது பார்க்கறதுக்கு பழைய ஆன்மிட்ரிக்ஸ் சிம்பிள் இல்லாம இது மெயின் ஐக்கானே ஒரு கண்ணு மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த பிளட் ட்ரிக்ஸ் லிவிங் செல் ஆர்கானிசம் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கும். வில்காக்ஸ் திட்டப்படி இதை பயன்படுத்தி உலகத்தை கான்கர் பண்ணலாம்னு நினைச்சாலும் இதை யூஸ் பண்றவங்களுக்கு அதீத வலியும் மிகப்பெரிய ராணுவம் மட்டும்தான் உருவாக்கும். காரணம் அவன் டிஎன்ஏ கலெக்ட் பண்ணது இறந்து போன பிணங்கள்ல இருந்து. செத்தவங்க எப்படிப்பட்ட வலியை அனுபவிச்சாங்களோ அப்படிப்பட்ட வலியை இதை பயன்படுத்துறவங்களுக்கு அது கொடுக்கும். இந்த பிளட் ட்ரிக்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியாது, ஆனால் இதுக்கு ஒரு வேற ஹோஸ்ட் தேவைன்றதுனால இதை ஏதாவது ஒரு பிளானட்ல கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க அவன் முயற்சி பண்ணான். அதுதான் எர்த்தில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கிறதுனால அங்க இந்த பிளட் ட்ரிக்ஸை சோதிச்சு பார்க்கலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தான். ஆனா அன்னைக்கு இரவே வில்காக்ஸுக்கு ஏகப்பட்ட கனவுகள் ஆரம்பிச்சது. ஒரு கொடூரமான உருவம் அவனுக்கு முன்னாடி தோன்ற ஆரம்பிச்சது. இதுதான் வில்காக்ஸ் உடனே அந்த பிளட் ட்ரிக்ஸை பூமிக்கு தூக்கி எறிஞ்சிடறான்.
மறுபுறம் பென் தன்னோட கிராம்பா மற்றும் கசினோட சேர்ந்துக்கிட்டு வெக்கேஷன் வந்துகிட்டு இருக்க அந்த டைம் அவன் எதிர்பார்த்தமா தனியா காட்டுல போயிட்டு இருந்தான். அந்த நேரத்துல தான் வில்டியாக்ஸால தூக்கி எறியப்பட்ட பெட்ரிக்ஸ் அங்க விழுந்திருந்தது. வானத்துல ஏதோ விழுது நினைச்சுக்கிட்டு பென் அது பக்கத்துல போக திடீர்னு அது அவனோட கைய பிடிச்சிக்குது. பார்க்கவே ரொம்ப கொடூரமாகவும் அது நடுவுல கண் மாதிரியான சிம்பிள் இருக்கிறதையும் பார்த்து பென் பயந்துடுறான். எதிர்பாராம அவன் ஹீட் பிளாஸ்டா மாற திடீர்னு அவன் உடம்பு முழுக்க நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிக்குது. உடம்பு முழுக்க அவன் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தனால வலி தாங்க முடியாம அவன் என்னை காப்பாத்த கத்திக்கிட்டு இருந்தான். உடம்பு முழுக்க நெருப்பு எரியதுனால அதை தணிக்கிறதுக்காக பக்கத்துல இருந்து ஆறுல அவன் குதிக்க போய் இருந்தான். இதனால அந்த காடு பத்தி எரிய ஆரம்பிச்சுது. அவன் தண்ணியில விழுந்துக்கிற நேரத்துல அந்த நதிக்கு பக்கத்துல கேம்ப் படம் வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருந்திருந்தாங்க. நெருப்பெறத பார்த்து அவங்க என்னன்னு பார்க்க இழந்த பெட்ரிக்ஸ் அங்க இருந்து ஆட்களை கொலை பண்ணி அவன் ரத்தத்தையும் சதையையும் உறிஞ்ச ஆரம்பிச்சுது. இந்த விஷயமே பென்னுக்கு சுயநலம் இல்லாம போக திடீர்னு அவன் பல நிலைமைக்கு வந்திருந்தான். அவன் முன்னாடி ஏகப்பட்ட பிணங்கள் கலந்துருந்தது. ஏதோ பிரச்சனைன்னு போலீஸ் வந்திருக்க எனக்கு எதுவும் தெரியாத விட்டுருங்கன்ட்டு பென் தவிச்சிருக்க ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பெட்ரிக்ஸ் தனக்கு இன்னும் ஏகப்பட்ட யாரா வந்திருக்கு அப்படின்னு பென்னை அடுத்த எலினா மாத்த ஆரம்பிச்சுது. ரத்த வெறி கொண்ட அந்த பெட்ரிக்ஸ் இன்னும் எத்தனை பேரை கொல்லும், எத்தனை பேரை சதைய விழுங்கும் அப்படின்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. ஓகே ஆல்திஸ், இந்த வீடியோவில் பென்டனோட அந்த கார்னைட் ட்ரிக்ஸும் பிளட் ட்ரிக்ஸை பற்றியும் பார்த்துருப்போம். இதை தாண்டி ஏகப்பட்ட கொடூரமான ஆர்மி ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை இப்போ இதுதான் பேசினா டைம் அதிகமானதுனால டக்குன்னு வீடியோ போகணுன்ட்டு கட் பண்ணி நிறுத்திக்கிறேன். இதே மாதிரி பல இருக்குது. ஒரு நல்லா போச்சு அப்படின்னா 1,00,000 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் பார்ட்டு போகிறேன். அதில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட இளைஞர்கள் பார்ட்டு இருக்குது. அதை போக ட்ரை பண்ணுறேன். ஓகே ஆல்திஸ், போக சும்மா போங்க, லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களோட பென்டன் ஃபேனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எங்க பாரு மச்சான் எவ்வளோ கொடூரமான ஆர்மி ட்ரிக்ஸ் இருக்குடா அப்படின்ட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, இதுதான் ஒரு ஃபேன் தேரி தான். இது கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணது கிடையாது. ஃபேனாக உருவாக்குறது தான் இது. தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஃபேன் தெரிய நான் மட்டும் இல்லை, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் பல பேர் பல இதில் போட்டாங்க. பட் என்னோட சோல்ஜர்ஸ் நான் தானே சொல்லணும். அதனால தான் நான் வீடியோ போட வந்திருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போனோம்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். போட சும்மா லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.